வணக்கமுங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க. நீங்களும் நல்லா இருப்பீங்க. சரி, இன்னைக்கு கதைக்குள்ள போயிரலாம். கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை மரகத பச்சை வயல்வெளிகள் பறந்து விரிந்திருந்த அழகிய பெரமியம் கிராமத்தின் மையப் பகுதியில் ஈஷாந்த் என்ற கருணை உள்ளம் கொண்ட சிறுவன் வாழ்ந்து வந்தான். ஈஷாந்த் அவரது பிரகாசமான கண்கள் மற்றும் நிரந்தர புன்னகையுடன் அனைவராலும் விரும்பப்பட்டவர். நண்பர்களை உருவாக்குவதிலும் சின்ன சின்ன விஷயங்களில் அழகு பார்ப்பதிலும் அவருக்கு தனி திறமை இருந்தது. ஒரு நாள் அவர் கிராமத்தின் சதுக்கத்தில் உலாவும் போது, ஈஷாந்த் ஒரு காலத்தில் நமது கிராமத்தில் தோட்டங்கள் மற்றும் வயல்வெளிகள் செழிப்பாக இருந்தனவே, ஆனால் இன்று கவனிப்பார் இல்லாமல் இப்படி வறட்சியாக இருக்கிறதே என்று எண்ணி வருத்தப்பட்டார். தோட்டத்திற்கு வாழ்க்கையை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்த ஈஷாந்த் கிராமத்து குழந்தைகளையும் பெரியவர்களையும் ஒன்று திரட்டினார். மண்வெட்டிகள், தண்ணீர் பாய்ச்சும் பாத்திரங்கள் மற்றும் விதைகளுடன் புறக்கணிக்கப்பட்ட இடத்தை செழிப்பான சோலையாக மாற்றும் பணியில் அவர்கள் புறப்பட்டனர். நாட்கள் வாரங்களாக மாறியது. ஒவ்வொரு கணமும் பெரமியம் மாறியது. இப்போது வண்ணமயமான பூக்கள் மற்றும் நறுமண மூலிகைகள் கொண்ட தோட்டம் ஒற்றுமை மற்றும் பகிரப்பட்ட நோக்கத்தின் சின்னமாக மாறியது. பூக்கள் மற்றும் வண்ணத்து பூச்சிகளுக்கு இடையே விளையாடிய குழந்தைகளின் சிரிப்பு காற்றில் எதிரொலித்தது. ஈஷாந்தின் அர்ப்பணிப்பு மற்றும் உற்சாகம் காட்டுத்தீ போல் பரவியது. அவரது செயல்களால் ஈர்க்கப்பட்ட கிராமவாசிகள் கிராமச் சுவர்களில் சுவரோவியங்களை வரைவது முதல் பழங்கால கருவேல மரத்தின் கீழ் வழக்கமான கதை சொல்லும் இரவுகளை ஏற்பாடு செய்வது வரை பிற சமூக திட்டங்களை மேற்கொள்ளத் தொடங்கினர். ஒரு நாள் மதியம் கிராம மக்கள் ஒரு பண்டிகை கொண்டாட்டத்திற்காக புத்துயிர் பெற்ற தோட்டத்தில் கூடியிருந்த போது, கிராமத்தின் பெரியவர் ஒரு சிறிய செதுக்கப்பட்ட மரப்பெட்டியுடன் ஈஷாந்தை அணுகினார். உள்ளே மணம் வீசும் இதழ்களுக்கு மத்தியில் கிராமத்தின் பழைய நூலகத்தின் திறவுகோலாக இருந்தது. இது பெரமியத்தின் பல நூற்றாண்டுகளின் வரலாற்றைக் கொண்டிருந்த இடம். ஈஷாந்த், பெரமியத்தின் மீதான உங்கள் அன்பு எங்கள் கடந்த காலத்திற்கான கதவை திறந்துவிட்டது. எங்கள் வேர்களை பாராட்டவும் இன்னும் பிரகாசமான எதிர்காலத்தை உருவாக்கவும் அனுமதிக்கிறது என்று பெரியவர் கூறினார். இந்த சைகையால் பணிவான ஈஷாந்த் கிராம மக்களின் ஆதரவிற்கு நன்றி தெரிவித்ததோடு பெரமியத்தை அரவணைப்பு மற்றும் ஒற்றுமையின் கலங்கரை விளக்கமாக மாற்ற தொடர்ந்து பணியாற்றுவதாக உறுதியளித்தார். அதனால் பெரமியத்திற்கு ஈஷாந்தின் பரிசு செழிப்பான தோட்டம் மட்டுமல்ல, இது நீண்ட காலமாக கிராமத்தின் இதய துடிப்பாக இருந்த சமூக உணர்வின் புதுப்பித்தலாகும். ஈஷாந்த் என்ற பெயர் அன்பு, அக்கறை மற்றும் பகிரப்பட்ட கனவுகளில் செழித்தோங்கிய சமூகத்தின் நீடித்த வலிமை ஆகியவற்றுக்கு ஒத்ததாக மாறியது. பெரமியத்தின் இதயத்தில் மலர்கள் பூத்து சிரிப்பு ஓயாது. ஈஷாந்தின் மரபு வாழ்ந்து வந்தது. கருணையின் ஒரு செயல் ஒரு முழு கிராமத்தையும் மாற்றும் என்பதை அனைவருக்கும் நினைவூட்டுகிறது. நன்றி. அவ்வளோதாங்க. நான் கதை நல்லா சொல்றேனா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் ஷேர் பண்ணுங்க. வரணுங்க.